யாராலும் வளைக்க முடியாது என்று இருமாப்போடு இருந்தவர்கள் வளைக்கப்பட்டு விட்டார்கள். பணிய மாட்டோம் என்று கர்வத்தோடு இருந்தவர்கள் பணிந்து விட்டார்கள். எவராலும் எம்மை அசைத்து கூட பார்க்க முடியாது என்று வழக்கம் போல செயல்பட்டவர்கள் அசைக்கப்பட்டு விட்டார்கள், அசைந்து கொடுத்து விட்டார்கள். இது ஒரு புதிய வரலாறு. இதனை யார் சாதித்தார்கள் என்பதல்ல, இதனால் யாருக்கு பேரும் புகழும் கிட்டும் என்பதல்ல பிரச்சனை. இதனால் யாருக்கு பெரிய அரசியல் பயன் கிடைக்கும் என்பதல்ல பிரச்சனை. ஆனால் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்ற பாஜக எங்களுக்கு எதிரிகளே இல்லை இந்தியாவில் என்று இருமாப்போடு இருந்த பாஜக காங்கிரசும் பலவீனமடைந்து விட்டது, மாநில கட்சிகளும் ஆங்காங்கே தோல்வி அடைந்து முடங்கி போய்விட்டன என்ற இருமாப்போடு இருந்த ஒன்றிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பணிந்து சரணடையும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. காலம் அத்தகைய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. அரசியலில் நாம் தீர்மானித்த எதிரிகள் தான் நமக்கு தோல்வியை தருவார்கள் என்றில்லை. நம்மால் தீர்மானிக்கப்பட முடியாதவர்களாலும் நாம் தோல்வியை சந்திக்க நேரிடும். இதுதான் காலம் நமக்கு சொல்லுகிற படிப்பினை. திமுகவை அதிமுக தான் வீழ்த்தும், அதிமுகவை திமுக தான் வீழ்த்தும் என்று மரபு வழி சிந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இடையில் இரண்டு பேரையும் இன்னொரு கட்சி வந்து வீழ்த்தும் என்று தமிழ்நாட்டு தேர்தல் முடிவு தீர்ப்பளித்திருக்கிறது. அப்படித்தான் பாஜகவை காங்கிரஸால் தான் பலவீனப்படுத்த முடியும். அந்த காங்கிரஸ் பாஜகவை பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கவில்லை என்கிற இருமாப்போடு இருந்த பாஜகவினருக்கு நீ பிஜேபி என்றால் நான் சிஜேபி என்று ஒரு புதிய இயக்கம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் தயவால் உருவாகி இருக்கிறது. அவர் வேலையில்லாத இளைஞர்களையும் சமூக ஊடகவியலில் ஆர்வம் காட்டுகிற இளைஞர்களையும் இவர்கள் தருகிற தொல்லை தாங்க முடியவில்லை, இவர்கள் எல்லாம் கரப்பான் பூச்சிகளை போன்றவர்கள் என்று சொல்ல போய், ஆமாம் நாங்கள் கரப்பான் பூச்சிகள் தான், கரப்பான் பூச்சிகள் ஒன்று சேர்ந்தால் பாராளுமன்ற கட்டிடத்தையே புரட்டி போட முடியும் என்பதை இன்றைக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். தோழர்களே, இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, மக்கள் எல்லோரையும் விட வலிமை மிக்கவர்கள். அவர்கள் எந்த வடிவத்திலும் அவதாரம் எடுக்க வல்லமை பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் மூலமாகத்தான் வந்து தண்டனை வழங்குவார்கள் என்று இல்லை, சிஜேபி மூலமாகவும் பிஜேபிக்கு தண்டனை வழங்க முடியும் என்பதை மக்கள் இன்றைக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். இது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு படிப்பினை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.